தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ரேஷன் அட்டை வைத்துள்ள 50, 60, 70 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான அப்டேட்ட தான் இப்ப வெளியிட்டிருக்காங்க நம்ம தமிழக அரசு. அது என்ன அப்டேட், புதிய விவரம், புதிய சலுகை அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹேன்னு சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியாச்சும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரேஷன் அட்டையிலே பார்த்தீங்கன்னா 5 வகையான ரேஷன் அட்டைகள் இருக்கு. ஸோ அதில் 3 வகையான ரேஷன் அட்டைக்கு தான் நமக்கு ரேஷன் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் பெறப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாம நாம மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாவே சில சலுகைகள் இந்த ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே கிடைக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதற்கு நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் டைம் இருக்கு அப்படின்றதையும் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு இப்ப பார்த்துடலாம். அதாவது மூத்த குடிமக்கள் நம்ம ரேஷன் கடைக்கு போயிட்டு மாதம் மாதம் பொருட்கள் வாங்க முடியுது அப்படின்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். அது மட்டும் இல்லாம கியூல நிக்கணும், லைன்ல நின்று சில பேர் வெயில்னாலேயே மயக்கம் போட்டு விழுந்த நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும். இதற்காக பாத்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு தாயுமானவர் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை தொடங்கினாங்க. அது மூலமா பாத்தீங்கன்னா நீங்க மூத்த குடிமக்களா இருக்கீங்க, 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளா இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரேஷன் கடைக்கே போகவே தேவையில்லை. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு அங்கீகார சான்று அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போயிட்டு ரேஷன் கடை ஊழியர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு மாதத்தின் 2 வாரங்கள் சனி ஞாயிறுல பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்களே உங்க வீட்டுக்கு ரேஷன் பொருட்களை எடுத்துட்டு விநியோகம் இலவசமாவே செஞ்சிருவாங்க. இதற்கும் நீங்க எந்த பணமும் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதுக்கு யார் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க 60 வயது மேற்பட்ட மூத்த குடிமலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் அந்த வகையான ரேஷன் அட்டைகள். இப்போ இந்த தாயுமானவர் திட்டத்துல குடிக்கக்கூடிய அந்த அங்கீகார சான்றை நாம எப்படி பெறணும் அப்படின்னா 2 வகை மூலமா நாம பெற்றுக்க முடியும். ஒன்று மாதமே மக்கள் குறைதீர் முகாம் அப்படின்னு சொல்லி ஒன்று அனைத்து மாவட்டத்திலுமே நடக்கும். அந்த மக்கள் குறைதீர் முகாம் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். இன்னொன்று ரேஷன் கடை ஊழியர் மூலமா. இப்போ இந்த மக்கள் குறைதீர் முகாம் தான் வருகின்ற 13/12/2025 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா 10 முதல் 1 மணி வரையும் அனைத்து மாவட்டத்திலுமே இருக்கக்கூடிய நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் நடக்க இருக்கு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட ஐடென்டிட்டியாக எனக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃபையும் ரேஷன் அட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த தாயுமானவர் திட்டத்தில் இருந்து உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படின்றது உடனே அங்கே வழங்கிடுவாங்க. அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே ரேஷன் பொருட்களை ஈஸியாக பெற்றுக்க முடியும். போய் க்யூவில் நிற்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சில பேர் என்ன நினைப்பீங்கன்னா ரேஷன் கடைக்கு போய் வாங்குறதுலே ஊழல் பண்றாங்க, எடுத்துட்டு கொடுத்தா ஊழல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி தோன்றவங்க நீங்க டைரக்டா கியூல நிக்காம இந்த அங்கீகார சான்றை வச்சு ஈஸியா லைன்ல நிக்காம போயும் வாங்கிக்கலாம். இந்த மக்கள் குறைதீர் முகாம்ல பாத்தீங்கன்னா இந்த விஷயம் மட்டும் இல்லாம உங்க ரேஷன் கடையில பெயர் சேர்க்கிறது, நீக்கம் செய்யறது, மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்றது, அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, புதிய பெயரை இணைக்கணும், இந்த மாதிரியான ரேஷன் அட்டை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும். அது மட்டும் இல்லாம ரேஷன் கடை ஊழியர் மீது இல்லை ரேஷன் பொருட்கள் மீது இல்லைனா வெளியில் விற்கக்கூடிய பொருட்கள் மீது உங்களுக்கு தரம் குறைவாக இருக்குது, இந்த மாதிரியான புகார்களையும் நீங்கள் அந்த மக்கள் குறைதீர் முகாமில் அளிக்க முடியும். அதற்கு உங்களுக்கு தீர்வுமே கிடைச்சிரும். ஸோ இந்த வாய்ப்பை அனைவருமே யூஸ் பண்ணி பயனடைங்க. உங்களுக்கு மக்கள் குறைதீர் முகாமுக்கு போகும்போது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் நீங்கள் ரேஷன் கடை ஊழியர்கிட்ட என்னென்ன தகவல்கள் தெரிவிக்கணும் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு விவரம் இதை பற்றின முழுமையாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் மிஸ் பண்ணிட்டாலுமே மாதமே இந்த மக்கள் குறைதீர் முகாம் நடக்கும். இதில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, இது அனைத்திற்குமே ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாலும் சரி, இதை பற்றின ப்ராப்பர் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கினாலும் சரி, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதையெல்லாம் நான் வச்சு ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அப்படி போடும்போது மெம்பர்ஷிப்பில் யாரெல்லாம்
ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த வீடியோ போய் சேரும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களோட ப்ராப்பரான தேவைகள் என்னமோ அதற்கான கைடன்ஸ் எல்லாமே வந்து உங்களால் பெற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான மெம்பர்ஷிப்பில் வந்து நிறைய வீடியோக்கள் வந்து நான் போட போகிறேன். அதுவும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களை போய் சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் இது போல் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.